அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக சோகமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ஓல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இன்றைய தினம் காலையில், அதாவது இன்னைக்கு மதிய நேரம், இதில் பாருங்கள் 2 ஜனவரி 2025 3 மணி 2 நிமிடம். இந்த நேரத்துக்கு நாங்கள் கோழி சுடுறதுக்காக ஃபஹம் பற்ற வச்சுருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் அந்த ஃபஹமில் நெருப்பு பொறிகள் பறக்கிறத நான் பார்த்துட்டு இதை வீடியோ எடுத்து வச்சா நல்லம் அப்படின்னு வீடியோ எடுத்து வச்சேன். இன்றைக்கி மதியம் இப்போது 5 மணி சரியாக 29 நிமிடம் எனக்கு சகோதரர் கார்த்தி எனக்கு மெசேஜ் ஒன்று போடுறாரு. பாருங்கள் சகோதரா, 3 பணிப்பெண்கள் உயிரிழந்திருக்கிறாங்களாம் குவைத்தில் அப்படின்னு. உண்மையாவா அப்படின்னு இன்றைக்கி நான் கொஞ்சம் வேலையில் இருந்ததால் இப்போ தான் வேலை முடிச்சுட்டு வந்தேன். இந்த 5:30 மணிக்கு தான் ஃபோனை கையில் எடுத்தேன். உடனே ட்விட்டரில் போய் பார்த்தா சோர்ஸ் அல்ராய் உண்மைதான் சம்பவம். 3 பணிப்பெண்கள் கூடாரத்துக்குள்ளே மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறாங்க. காரணம் ஃபஹம் என்பது தெரிய வந்துள்ளது. இன்னாலில்லா அல்லாஹ் எஸ்தர். இதோ தீயணைப்புத்துறையும் இது சம்பந்தமான அறிவுறுத்தலை விட்டிருந்தாங்க. உடனடியாக கவனமாக இருக்குமாறு தீயணைப்புத்துறையும் இது சம்பந்தமான அறிவுறுத்தல் வீடியோ ஒன்று விட்டிருந்தாங்க. عند استخدام دوة الفحم احرص دائما على عدم إدخال دوة الفحم إلى الخيمة أو الغرفة إلا إذا كانت في حالة تجمر تجنبا لانبعاث الغازات السامة، وكذلك عمل التهوية الصحيحة التي تسمح بدخول الهواء لتهوية المكان، بالإضافة إلى عدم وضع دوة الفحم بالخيمة أثناء النوم، وكذلك الحرص على عدم اقتراب الأطفال من دوة الفحم والعبث بها. وفي حال حدوث أي طارئ لا تتردد بالاتصال على هاتف الطوارئ 112. இன்னைக்கு அந்த கோழி சுடணும் அப்படின்றதால அந்த ஃபஹம் பற்ற வச்சுருந்தோம். அந்த சூழலில் தான் நான் அந்த எடுத்த வீடியோ காட்சிகள் கொஞ்சம் முன்னாடி வருது. தயவு செய்து இந்த ஃபஹம் உபயோகிக்கிறவங்க நல்லா பார்த்துக்கோங்க. இதிலிருந்து அந்த பொறிகள் எப்படி தெரித்து பறக்குது அப்படின்றத நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள்.
இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு இடங்கள்ல அந்த நெருப்பு பொறி அந்த நெருப்பு துளிகள் பறக்குது அப்படின்றதையும் பாருங்கள். அதே மாதிரி இதிலிருந்து வெளியாகக்கூடிய புகை, இந்த புகை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம வெளியில் இப்படி திறந்து வெளியில் நின்று வேலை செய்யும் போதே அந்த புகை கொஞ்சம் பட்டாலே நம்மளுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுது, ஒரு மாதிரியாக மூச்சை அடைஞ்சு போகுது. அதே மாதிரி தான் இதே புகை வந்து நம்மளுடைய ரூம் ஒன்றுக்குள்ளே அடைஞ்சு இருக்கக்கூடிய ரூம் ஒன்றில் இருந்தால் நம்மளுடைய நிலை என்ன சிந்திச்சு பாருங்கள். தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஃபஹம் உபயோகிக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். இதோட முதலாவது இலங்கையை சேர்ந்த ஒரு இளைஞர், அதுக்கப்புறமா குவைத்தி அதானில், அதுக்கப்புறமா கெப்தில் ஒரு மரணம், அதுக்கப்புறம் அப்தலியில் 2 மரணம், இந்த மறுபடியும் 3 மரணங்கள். இந்த குளிர்காலம் ஆரம்பித்தாலே இந்த மரணங்களுடைய வீரியம் வந்து அதிகரிக்குது. எல்லாம் வல்ல இறைவன் தான் அனைவரையும் பாதுகாக்கணும். தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ரொம்ப கவனம். நீங்களே பாருங்கள், இதிலேருந்து அந்த அனல், அடுத்தது இதிலேருந்து பறக்கக்கூடிய அந்த துகள்கள், நெருப்பு துகள்கள் எப்படி பறக்குதுன்னு பாருங்கள். நம்மளுடைய கண்ணுக்கு அது தெரியாது. இப்போ பாருங்கள், ரொம்ப தூரத்துலேருந்து நான் எடுக்கிறேன் பாருங்கள், நம்மளோட கண்ணுக்கு அது தெரியாது அந்த துகள்கள் பறக்கிறது. அதே இதை வந்து நான் நல்லா கிட்ட ஜூம் பண்ணி காட்டும்போது பார்த்தீங்க தானே, இப்படி இருக்கும்போது தெரியாது அதில் துகள்கள் எப்படி பறக்குதுன்னு. ஆனால் அதே நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த நெருப்பு தணல் எங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் அது விழுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நெருப்பு தணல்கள் நிறைய இடங்களில் தெரிக்கும். ஒருவேளை அது கார்பெட் இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா, ஒருவேளை நீங்கள் அந்த கார்பெட் ஜூலியாக போட்டிருக்கிறீங்கன்னா அதுகளில் தெரித்து அதில் மெதுவாகவே தீப்பிடிச்சு காற்றுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீ பற்றி எறிந்து அப்படியோ இருக்கக்கூடிய கூடாரமாக இருக்கலாம், ரூமாக இருக்கலாம், அறைகளில் ஏதாவது ஒரு ஜன்னல் இருக்கிற கேர்டினாக இருக்கலாம், உடனே தீப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைய தினம் நான் அந்த வீடியோவை எடுக்கும்போது நான் நினச்சிக்கிட்டே எடுக்கிறேன், இதை வந்து நம்ம கட்டாயம் அவேர்னஸ் பண்ணணும் மக்களுக்கு. அதை வந்து நான் சும்மா தூரத்துலேருந்து பார்க்கும்போது அதில் வந்து இது இருக்கிறது உண்மைக்குமே தெரியாது, அந்த தீப்பொறி பறக்கிறது தெரியாது. நான் அப்போ பக்கத்தால் போகும்போது தான் சில துளிகள் வந்து என்னுடைய அந்த உடம்புல படும்போது தான் எங்கே இருந்துடா தீப்பொறி வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டே நின்று அதுலேருந்து தெரிக்குது. அதுக்கப்புறம் தான் நான் கேமரா ஆன் பண்ணி ஜூம் பண்ணி வீடியோ எடுத்து பார்த்தா அந்த ஜூமிங்கில் அழகாக தெரியும் உங்களுக்கு. நான் நினைக்கிறேன் அந்த ஜூமிங்கில் வந்து பார்த்தாலே தெரியுது அந்த தீப்பொறி பறக்கிறது, வெளியில் நிறைய இடங்களில் பறக்குது, சின்ன துகள்கள், ஆனால் விளங்குது இல்லை. ஆனால் கிட்ட ஜூம் பண்ணி பார்த்தா நெருப்பு தணலோடு தான் வெளியாகுது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி இந்த டாக்ஸின், இந்த புகையால் இது வரைக்கும் பலருமே உயிரிழந்திருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். அனைத்து நண்பர்களுக்கும் தயவு செய்து இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பல பேர் இருக்கிறாங்க இந்த நாட்டில், ஃபஹம் பாவிக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் இது தெரியாமல் இருக்கும். தயவு செய்து ஷேர் பண்ணி இன்னொரு உயிரும் போகாமல் காப்பாற்ற பாருங்கள்.